எந்தெந்த காரியங்கள் கட்டப்பட்டு இருக்கிற ராஜா ஒரு விடுதலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். வாலிய பிள்ளை மத்தியிலே, பெரியோர்கள் மத்தியிலும், ஊழியக்காரர் மத்தியிலும் அசைவாடும்படியாய் வலிமையான கரம், ஆணி வாழ்ந்த கரம் ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துறோம். புதிய அபிஷேகத்தினால் 2000 ஆண்டுகளுக்குள் ஊற்றப்பட்ட அபிஷேகத்தோடு இந்த மாதம் இந்த நாள் ஆண்டவரே அப்பா நீர் ஒரு அபிஷேகத்தை ஒவ்வொரு மேலும் இருக்கிற இடத்திலே ராஜா அவர்கள் தலையில உச்சன் தலையில ராஜா அந்த அபிஷேக தைலத்தை இந்த வேளையிலே ஊற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி. பலவீனமான மக்கள் மத்தியிலே சுகபல ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முடிவு வரை உமது கரம் ஒவ்வொரு மேலும் இருக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே பலமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமீன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் நாங்கள் ஜன்மோகன் அவர்களை இந்த வேளையில் அழைப்போம். வேத வாசிப்புக்காக அவர்கள் வேத வாசிப்பை தமிழ்ல இந்த நாட்களில் எடுத்து வருவார்கள். இந்த வேளையில் அவரை அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களிலே உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். எடுத்து வாருங்கள். சங்கீதம் 46வது அதிகாரத்தை. சங்கீதம் 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். சேலா. ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேலா. பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறுக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேலா. தேங்க்யூ பாஸ்டர். ஆமென். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களை நிறைவாக இந்த வேளையிலே ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேளையிலும் நாங்கள் ஆங்கிலத்திலே இந்த நாட்களிலே இந்த சங்கீதம் 46 வாசிப்போம். இந்த வேளையில் நான் பிரதர் மிகாவை அழைக்கிறேன். பிரைஸ் லார்ட். மிகா. Oh. Praise Lord. Can you please continue for Psalm 46? Continue, please. Thank you. Yes. Psalm 46. Yes, sir. God is our refuge and our strength, a very present help in trouble. Therefore, we will not fear, even though the earth be removed, and though the mountains be carried into the midst of the sea, though its waters roar and be troubled, though the mountains shake with its swelling. Selah. There is a river whose streams shall make glad the city of God, the holy place of the tabernacle of the Most High. God is in the midst of her, she shall not be moved. God shall help her just at the break of dawn. The nations raged, the kingdoms were moved. He uttered his voice, the earth melted. The Lord of hosts is with us. The God of Jacob is our refuge. Selah. Come, behold the works of the Lord, who has made desolations in the earth. He makes wars cease to the end of the earth. He breaks the bow and cuts the spear in two. He burns the chariot in fire. Be still and know that I am God. I will be exalted among the nations. I will be exalted in the earth. The Lord of hosts is with us. The God of Jacob is our refuge. Selah. Thank you, Pastor. Thank you. God bless you. Thank you. Appreciate it. Amen. Thank you, sir.
ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அடுத்தாக இந்த வேளையிலே நாங்கள் இந்த நாட்களிலே ஸ்பெஷல் சாங்குக்குள்ளே கடந்து செல்வோம். சிஸ்டர் டிவியா அவர்களை அழைப்போம். ஸ்ரீலங்காவில் இருந்து. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். சிஸ்டர் டிவியா. ஓகே, இந்த வேளையிலும் அடுத்ததாக இந்த வேளையிலே நாங்கள் பாஸ்டர் ஆனந்த் அவர்களை அழைப்போம் போஷிப்புக்காக இந்த வேளையிலே. பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஐயா. Praise the Lord. Praise the Lord, Thank you. Pastor. Thank you ஐயா. உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ப்ளீஸ் கண்டினியூ. Thank you. Thank you. Praise the Lord. கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நல்ல நாமத்தினாலே இந்த ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி ஊழியத்தில் தொடர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் அடியனுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை அதிகமாய் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நல்ல தருணத்தை எனக்கு ஏற்படுத்தி தந்த அருமையான பாஸ்டர் ஆண்ட்ரூஸ் அவர்களையும் ஆண்டவர் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் அவர்களை அவர் ஊழியங்களை ஆசீர்வதிப்பாரா. இனிமா இதை பொறுப்போடு இதை நடத்தி கொண்டிருக்கிற அன்பு தாசர்களையும் ஆண்டவர் நாமத்தினால் அன்போடு வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் நாமத்தை நாம் பாடி நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நம்மை நடத்துகிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் எல்லா தீமைகளுக்கும் நம்மை நீங்களாக்கி ரட்சித்து நமக்கு அரணும் கோட்டையும் கேடகமா இருந்து நம்மை நடத்துகிறவர். அவரை போல இந்த பூமியில நம்மை நடத்த யாராலும் முடியாது. அந்த நல்ல தெய்வத்தை நாம் தொடர்ந்து நாம் பாடி நாம் மகிமைப்படுத்த போகிறோம். Hallelujah, thank you Lord. வாழ்க்கையில எத்தனையோ விதமான பயங்கள் திகில்கள் கடந்து வந்தாலும் நம்முடைய படகிலே கர்த்தர் உண்டு. சீஷர்கள் கடலிலேயே பிறந்து வளர்ந்தவர்கள். ஆமென். அவர்கள் ஒரு கடுமையான சூறை காற்றுல கடுமையான அலைகள் நடுவில் அவருடைய படகு சிக்கி தவிக்கும் பொழுது அவர்கள் பயந்து அவர் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோமே என்று சொல்லி. ஆண்டவரோ அதே படகில் தான் இருந்தார். அவர் செய்த வேலை, அவர் சிறு பிராயத்திலிருந்தே செய்தது தச்சு வேலை. இவர்களோ கடலிலேயே பிறந்து வளர்ந்தவர்கள். இவர்கள் திடுக்கிடுகிறார்கள். அவர் அமைதியாய் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த நல்ல தெய்வம் நமக்கு ஒரு காரியத்தை உணர்த்த விரும்புகிறார். நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலை வந்தாலும், எப்பேற்பட்ட திகில்கள் வந்தாலும் நாம் அதை குறித்து நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நம் படகில் கர்த்தர் உண்டு. நம்மை நடத்துகிறவர் கர்த்தர், நம்மை காப்பாற்றுகிறவர் கர்த்தர். ஆகையினால இந்த நேரத்தில் கூட நாம் அவரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். ஹalleluya. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயமில்லையே. சொல்லுமா? நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயமில்லையே. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. சொல்வோமா? பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே.
என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, ஆமென். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. ஓ பயமில்ல பயமில்ல பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. ஓ பயமில்ல பயமில்ல பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. சொல்வோம் பயமில்ல பயமில்ல பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. ஓ பயமில்ல பயமில்ல பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பத கலக்கமே எனக்கில்லை. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறுண்ட செய்வான் பயமில்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க உன்னை வேறுண்ட செய்வான் பயமில்லையே. ஓ பயமில்ல பயமில்ல பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. சொல்வோம் பயமில்ல பயமில்ல பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. சொல்வோம் பயமில்ல பயமில்ல பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. ஓ பயமில்ல பயமில்ல பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பார் கலக்கமே எனக்கில்லை. சேர்ந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லை. ஒன்று சேர்ந்து சொல்லமா, ஓ பயமில்ல பயமில்ல பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. ஓ பயமில்ல பயமில்ல பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. ஓ பயமில்ல பயமில்ல பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. ஓ பயமில்ல பயமில்ல பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் உன் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் உன் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவன் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவன் கொடியேற்றுவார். ஓ பயமில்ல பயமில்ல பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்ல பயமில்ல பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. சொல்வோம் பயமில்ல பயமில்ல பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. ஓ பயமில்ல பயமில்ல பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பத கலக்கமே எனக்கில்லை. எல்லார வாய்களை திறந்து, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு
இருக்க பயமே எனக்கில்லை. நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதன் கலக்கமே எனக்கில்லையே. ஓஹோ பயமில்ல பயமில்ல பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. ஓஹோ பயமில்ல பயமில்ல பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. சொல்வோம் பயமில்லை. ஆமென். நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். காரணம், நம்மை அழைத்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். தாயின் கர்ப்பத்திலே உருவாவதற்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்த ஆவியினால் நம்மை நிறைத்து கடைசி வரைக்கும் நம்மை நடத்த வல்லமை உள்ளவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால நாம் பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நேரத்தில் கூட இந்த ஆமென் ஆராதனை வேளையில அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர் தாமே கொடியேற்றுவார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆவியானவர் நம் சார்பில் இருப்பார். ஆமென். இந்த யுத்த களத்துல எத்தனை விதமான போராட்டம் பாடுகள் வந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஓடி ஜெயம் எடுக்க கர்த்தர் நமக்கு பலத்தை தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்னவர் நம்மை கை விடுவதில்லை, நம்மை விட்டு விலகுவதில்லை. எல்லாரும் சேர்ந்து வாய்களை திறந்து ஆண்டுடைய சமூகத்துல நாம் ஒருமித்து நாம் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, இன்று அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. ஒரு தடவை கூட ஆவியே என்று சொல்ல போறோம். ஆவியே உன்னதமான அவருடைய பலன். ஆவியே நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆவியே சொல்லவும். அசைவாடும் அனலா. ஆண்டவரே என் மேல, என்னுடைய மேல அசைவாடுங்க. என் வாழ்க்கையில் அசைவாடுங்க. என் குடும்பத்தில் அசைவாடுங்க. என் எதிர்காலத்தின் மேல நீங்க அசைவாடுங்க. என்ன நீங்க பொறுப்படுங்க. நான் உங்களுக்காக வாழ அமேன் சித்தமா இருக்கிறேன். நான் உங்களுக்காக வாழ நான் வாஞ்சையா இருக்கிறேன்னு சொல்றேன். அமேன். யாரா இருந்தாலும் சரி உங்க மேல கர்த்தருடைய மகிமை இப்பொழுது இறங்கி வருகிறது. அன்று மேல் வீட்டறையில இறங்கி வந்த அந்த வல்லமை, மேல் வீட்டறையில் இறங்கி வந்த அந்த ஆவியானுடைய நிறைவு இப்பொழுது இறங்கி வருகிறது. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் வாக்கு மாறாத தேவனாய் இப்பொழுதும் இருக்கிறார். வாஞ்சையோடு வாஞ்சையோடு தாகத்தோடு அவரை நோக்கி கூப்பிடுகிற யாரா இருந்தாலும் அவர் நிரம்பி வழிய பண்ணுகிறார். அவர் வந்து நிரப்புகிறார். அவர் நடத்துகிறார். அவர் கூடவே இருக்கிறார். கடைசி வரைக்கும் கைவிடாத கண்வலையாய் கூட இருந்து நடத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. சொல்லுவா. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, இன்று அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆண்டவரே இன்று அசைவாடுங்கப்பா. நீங்க கேளுங்க. ஆண்டவரே என் மேல அசைவாடுங்க. எங்க ஊழியங்கள் மேல அசைவாடுங்க. எங்க குடும்பத்துக்கு மேல அசைவாடுங்க. எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில அசைவாடுங்க. நீங்க அசைவாடுங்கன்னு சொன்னா அவே அவர் நம்ம மேல வந்து இறங்கி நம்மை நிரப்ப வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அவே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும்
வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பான் என் ஜீவனை, மீனை கொண்டு மீட்பான். ஆவியே சொல்லுவோமா, ஆவியே ஆமென். ஆவியே எஸ், ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்களக்கினி. ஆமாண்டவரே, ஒரு அக்கினி ஜுவாலையாய் என்னையும் மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆமென். எல்லாரும் கேட்போமா? அன்று ஒரு எலியா என்கிற ஒரு மனிதன் மேல கர்த்தருடைய ஆவியான ஒரு மகிமையா இறங்கி வந்திருந்தார். அந்த மனுஷன் அந்த தேசத்தையே கலக்குகிறவனா இருந்தான். ஹalleluya. அவன் ஒருவன் மாத்திரம் நின்று ஒரு தேசத்தையே கலங்கடித்தான். ஹalleluya, ஹalleluya. ஆமென். எலியாவின் தேவன் அவன் நம்முடைய தேவன், அவன் நம்முடைய தேவன். அந்த எலியாவை கொண்டு பலத்த அற்புதங்களை செய்தவர் இன்று மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றி நம்மை கொண்டும் பலத்த கிரியைகளை செய்ய அவர் சித்தமாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் பலத்த கிரியைகளை அவர் செய்ய சித்தமாய் இருக்கிறார். ஹalleluya. ஆவியே சொல்லுமா, அசைவாடும் அனலாக்கும் எங்களக்கினி ஜுவாலையே, இன்று அசைவாடும் அனலாக்கும் எங்களக்கினி ஜுவாலையே. ஒரு தடவை கூட சொல்லுங்க பார்க்கலாம். இன்று அசைவாடும் அனலாக்கும் எங்களக்கினி ஜுவாலையே. ஆமாண்டவரே, ஒரு அக்கினி ஜுவாலையாய் எங்கள் முற்பிதாக்களை போல நாங்களும் ஆண்டவரே பயன்படணும். நாங்களும் உமக்காக எதையாகிலும் செய்யணும். அநேக நேரங்கள்ல அநேக சோர்வுகள் வந்துருது, அநேக கலக்கங்கள் வந்துருது, அநேக பயங்கள் வந்துருது, சோர்ந்து போய் விடுகிறோம். ஆமென். யோனா தீர்க்கதரிசி கர்த்தர் நினிவேக்கு போக சொல்லுகிறார். அவர் பயத்தினால ஆமென் ஸ்தோத்திரம் தர்ஷீஷுக்கு போற கப்பல்ல அவர் அடித்தட்டில் அவர் படுத்து, யாருக்குமே தெரியாது, ஆண்டவருடைய தரிசனத்தை விட்டு ஆமென் ஸ்தோத்திரம் அந்த அடித்தட்டில் அவர் படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். அவர் நினைச்சிருக்கலாம், நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு நமக்கு லாய்க்கே கிடையாது. காரணம், கர்த்தர் ஒரு தேசத்துக்கு போக சொன்னார், நானும் பயந்து போய் இன்னொரு தேசத்துக்கு போறேன்னு சொல்லித்தான் அந்த அடித்தட்டுல அவர் படுத்து நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். பாருங்க, ஆனாலும் கர்த்தர் அந்த மனுஷனை கொண்டு செய்ய வேண்டியதை அந்த மனுஷனை கொண்டுதான் கர்த்தர் செய்தார். அந்த மனுஷனை கொண்டு நிறைவேற்ற வேண்டியது அவரை கொண்டுதான் செய்யும்படி அவருக்காக ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி வைத்து அந்த மீனை கொண்டு அவரை மீட்டு கர்த்தர் ஆமென் நினிவே பட்டணத்துல கொண்டு சேர்த்து ஒரு தேசத்தையே கர்த்தர் காப்பாற்றுகிறார். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த யோனாவை போல நீங்களும் நானும் அநேக நேரங்கள்ல சார்ந்து போயிருந்திருக்கலாம், கீழ்த்தட்டுல படுத்திருந்திருக்கலாம், முடங்கி போயிருந்திருக்கலாம், சில சூழ்நிலைகளை பார்த்து பயந்துருக்கலாம். இதை எப்படி நம்ம செய்ய போறோம், இதை எப்படி நம்ம நடத்த போறோம்னு சொல்லி நம்ம சோர்ந்து போயிருந்திருக்கலாம். செய்ய போறது நம்ம இல்ல, நம்மளை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். நம்மளை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். ஆகையினால நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹalleluya. Thank you Lord. Thank you Father. உம் அன்பை ருசித்து உம்
உம்மோடு இணைந்து உறவாடி துதிக்கணுமே. உம்மன்பை ருசித்து உம்மோடு இணைந்து உறவாடி துதிக்கணுமே. கண்ணீரோடு உந்தனை அணைத்து துதித்து மகிழனுமே. டாடி கண்ணீரோடு உந்தனை அணைத்து துதித்து மகிழனுமே. உம்மை உயர்த்தி நான் உள்ளம் மகிழ்வே. முகத்தை பார்த்து என் உள்ளம் நிறைவேன். சேர்ந்து சொல்லுவீங்களா? உம்மை உயர்த்தி நான் உள்ளம் மகிழ்வே. முகத்தை பார்த்து என் உள்ளம் நிறைவே. ஆராதிக்க உம்மிடம் வந்தே ஆவியாலே நிரப்பும். டாடி சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதிக்க உம்மிடம் வந்தே ஆவியாலே நிரப்பும். உம்மை உயர்த்தி உம்மை உயர்த்தி நான் உள்ளம் மகிழ்வே. முகத்தை பார்த்து என் உள்ளம் நிறைவே. உம்மை உயர்த்தி நான் உள்ளம் மகிழ்வே. முகத்தை பார்த்து என் உள்ளம் நிறைவே. உம் நாமம் சொல்லி அதின் அர்த்தம் புரிந்து உம் அன்பால் நிறையனுமே. சொல்லுவோமா? உம் நாமம் சொல்லி அதின் அர்த்தம் புரிந்து உம் அன்பால் நிறையனுமே. உம் பாதத்தில் விழுந்து பணிந்து உம் பாதத்தில் விழுந்து பணிந்து உந்தனை உயர்த்தனுமே. உம் பாதத்தில் விழுந்து பணிந்து அடி உந்தனை உயர்த்தனுமே. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம். உம்மை உயர்த்தி நான் உள்ளம் மகிழ்வே. உம் முகத்தை பார்த்து என் உள்ளம் நிறைவே. உம்மை உயர்த்தி நான் உள்ளம் மகிழ்வே. உம் முகத்தை பார்த்து என் உள்ளம் நிறைவே. ஆராதிக்க உம்மிடம் வந்தே ஆவியாலே நிரப்பும். ஆராதிக்க உம்மிடம் வந்தே ஆவியாலே நிரப்பும். உம்மை உயர்த்தி நான் உள்ளம் மகிழ்வே. உம் முகத்தை பார்த்து என் உள்ளம் நீரை. சேர்ந்து சொல்லுவோம். உம்மை உயர்த்தி நான் உள்ளம் மகிழ்வே. முகத்தை பார்த்து என் உள்ளம் நீரை. உம்மை உயர்த்தி நான் உள்ளம் மகிழ்வே. உம் முகத்தை பார்த்து என் உள்ளம் நிறைவே. உம்மை உயர்த்தி நான் உள்ளம் மகிழ்வே. முகத்தை பார்த்து என் உள்ளம் நிறைவே. ஆமாண்டவரே, உம்முடைய முகத்தை பார்த்து நான் உள்ளம் மகிழ்வேன். உம்மை உயர்த்தி நான் மகிழ்வேன். அதை பார்க்கலும் வேற ஒரு சந்தோஷம் இந்த உலகத்தில் எங்களுக்கு இல்லப்பா. ஆண்டவரே, இவ்விதமாய் கர்த்தர் எங்களை கூட்டி சேர்த்தீரே. இந்த பரிசுத்த நாள்ல
உங்க சமூகத்துல எங்களை பாடச் செய்தீர், துதிக்கச் செய்தீர், உங்க அன்பை உணரச் செய்தீர், உங்க பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பினீர் ஆண்டவரே. இந்த கூடுகையில இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய மகிமை நிரப்பி இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். தொடர்ந்துள்ள வேளைகளிலும் கூட கர்த்தர் நீங்க அசைவாடணும், நீங்க எங்க கூட பேசணும், எங்கள் எல்லாரையும் தொடணும்ப்பா. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise God. Thank you, Pastor. Wonderful, wonderful, excellent, excellent. God bless you, Pastor. Thank you. Amen. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you. ஆமென். Thank you. ஆமென். இந்த வேளையில் நாங்கள் அடுத்ததாக அனௌன்ஸ்மெண்ட்டுகளே கடன் செல்வோம். பாஸ்டர் ஆண்ட்ரூ ஐயா அவர்கள் அழைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஐயா. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். சிஸ்டர் திவ்யா நிக்கிறீங்களா? இல்லையே பாஸ்டர் ஐயா, அங்கே இல்லை. சிஸ்டர் திவ்யா இல்லை பாஸ்டர் ஐயா. We welcome everyone in the name of our Lord and the Savior Jesus Christ. Jesus Glory Family Promise Verses. Jeremiah chapter 33 verses 3 says, "Call to me and I will answer you and show you the great and mighty things which you do not know." This year, Jesus Glory Family Promise Verses, Jeremiah 29 verses 11 says, "For I know the plans I have for you, declares the Lord, plans to prosper you and not to harm you, plan to give you hope and future." Jesus Glory Family, the month of March, month of May, promise verses, Psalms 37 verses 40 says, "The Lord helps them and delivers them." Today, Word of God will be sharing Pastor Israel Anand from India, and he is doing the worship tour. Next week, Pastor Jeevanandam from India will be sharing the Word of God. Every Tuesdays and Saturdays, we have a children's ministry led by Sister Midila Andrews. Every month, first Saturday, we have a youth ministry led by Dr. Christina Augustine. And every Wednesday morning, Sri Lankan and Indian time, 5 a.m., we have prayers. And that's all. Thank you, everyone. God bless you. Thank you, Pastor. Thank you, Pastor ஐயா. Thank you. God bless you. அடுத்தாக நாங்கள் இந்த வழியிலே அதாவது வார்த்தைக்காக ஜெபம் பண்ணும்படியாக பிரதர் அட்ரினே அவர்களை அழைப்போம். Praise Lord. Gracious Heavenly Father, thank you, Lord. Thank you for the scripture, Lord. Thank you for that 66 books. And you have revealed it, Lord. What is the truth? The old covenant and the new covenant. Thank you, Lord. Thank you that we are living in the grace period. Thank you for that grace, Lord. It is unmerited, unearned. It is purely by your mercy. You died for us, our sins, each and every one, for the mankind you sin. You are a sovereign God. You came down, humble yourself. Oh Lord, teach us the word so that our hearts can be open. All the iniquities, all unnecessary. It is what is not from above. Everything, you Lord, sanctify, purify, so that we can absorb the word, mingle with it. We, like you speak to Moses directly, Lord, in each and everything you have said, Lord. Holy Father, you spoke to him. You said, Moses, how can I define Moses? You spoke details, Lord, details. The same details, the Holy Spirit, I urge the Holy Spirit will give us the inside information so that we can absorb it in our heart, our soul, and our body, so that we will live according to the glorious riches of Lord Jesus Christ. In the mighty name of Lord Jesus has came. When the old covenant came, 3,000 people died, Lord. But when the new covenant came on the Pentecost day, 3,000 was on that same evening, the same fire, same Shekinah glory to be prevailing each and every one who has joined, who is listening in all broadcast. Heavenly Father, be with us, be in us, Lord. Guide us, lead us to the blessed goal of divine kingdom. Amen. Thank you. God bless you. Thank you for your prayer. God bless you. Amen.
இந்த வேளையில் அடுத்தாக இந்த வேளையில் மெசேஜ் கர்த்தருடைய வார்த்தைக்காக பாஸ்டர் ஆனந்த் இஸ்ரேல் அவர்கள் அழைப்போம். ப்ளீஸ் வெல்கம் பாஸ்டர். Thank you, Pastor. Thank you. Bless you. Okay. Thank you. I give it to you, sir. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல பரிசுத்த நாளிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவர் முன்னிலையிலும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் அடியனுக்கு பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல தருணத்தை எனக்கு ஏற்படுத்தி தந்த கர்த்தருடைய தாசர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். விசேஷமாய் பாஸ்டர் ஆண்ட்ரூஸ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதல்களையும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். என்னை விட வயதில் மூத்த அநேக கர்த்தருடைய தாசர்கள் இந்த இணைப்பில் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் முன்னிலையில் இந்த சிறியவனையும் ஆண்டவர் அழைத்து ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்க ஆண்டவர் அடியனுக்கு தந்திருக்கிற அந்த நல்ல கிருபைக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நல்ல நாளிலும் கூட நம்முடைய வேத தியானத்திற்காக நாம் ஒரு வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. நல்லா கவனிக்கணும் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு ஒரு கிரீடத்தை அவர் தந்திருக்கிறார், நமக்கு ஒரு அபிஷேகத்தை தந்திருக்கிறார். இந்த கிரீடம் என்று சொல்லுவது வேற ஒன்றும் இல்லை, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை தான். இந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம்தான் நமக்கு கிரீடமா இருக்கிறது. ஆகையால் அந்த அபிஷேகத்தை கடைசி வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை வரைக்கும் நாம் இந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த அபிஷேகத்தை அநேகர் இழந்து போய் கொண்டிருக்கிற ஒரு காலத்துக்குள்ள நாம் வந்திருக்கிறோம். இந்த அபிஷேகத்தை எப்படி இழந்து போகிறார்கள்? இந்த அபிஷேகம் வேற ஒன்றும் இல்லை, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுதான் அபிஷேகம். ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள அவன் வரும் பொழுது அவன் அபிஷேகிக்கப்படுகிறான். அந்த அபிஷேகிக்கப்பட்ட அனுபவத்தை இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் அவன் ஸ்தோத்திரம் உடையவனா இருக்க வேண்டும். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆமென். ஸ்தோத்திரம். அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும், அவ்வளவுதான். காரணம், பரிசுத்த ஆவியானவர் ஸ்தோத்திரம் அவர் பரிசுத்தத்தில் பிரியப்படுகிற தேவன். அதனாலதான் அந்த பேர்லயே இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர்ங்கிற வார்த்தை குறிக்கிற வார்த்தை ஸ்தோத்திரம் பரிசுத்தத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை. நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். சாத்தானுக்கு நல்லாவே தெரியும், உங்ககிட்ட என்னிடத்துல இருந்து உங்களிடத்துல என்னிடத்துல இருந்து தேவனை பிரிக்கணும் அப்படின்னு சொன்னா அவனுடைய சுய பலத்தினால் அது நடக்காது. எந்த மாந்திரீகத்தினாலும் சரி, எந்த பில்லிசூனியத்தினாலும் சரி, எந்த செய்வனைனாலும் சரி, எப்பேற்பட்ட அதிகாரங்கள்னாலும் சரி, வல்லமைனாலும் சரி, அது முடியவே முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். ஆனால் அவனுக்கு ஒரு ரகசியம் தெரியும். என்னன்னா, தேவனுக்கு பாவம் பிடிக்காது. தேவன் பரிசுத்தத்தில் பிரியப்படுகிறவர். அதனாலதான் அவருடைய பேர்லயே பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த பாவத்தை ஒரு மனுஷனுக்குள்ள கொண்டு வந்துட்டாலே அந்த பாவம் இருக்கிற இடத்தில் தேவனும் கூட இருக்க முடியாது. அந்த பாவம் இருக்கிற மனிதனுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவரும் கூட இருக்க முடியாது. அவர் தன்னால விலகி விடுவார். அவர் விலகிட்டார்னாலே அந்த மனிதனை இந்த பாவம் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும்.
அவன் தன் கிரீடத்தை இழந்து போகிறவனா இருக்கிறான். ஆகையினாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் நான் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அப்படின்னா சோ சிம்பிள். ஆமென், ஸ்தோத்திரம். உன் அபிஷேகத்தை காத்துக்கொள், உனக்கு நீ பெற்றிருக்கிற அபிஷேகத்தை காத்துக்கொள். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கூட ஆமென், ஸ்தோத்திரம், இந்த அபிஷேகத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல இந்த அபிஷேகம் ஒரு சிலர் மேலதான் ஊற்றப்பட்டது. விசேஷமாய் ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். ஆசாரியர்கள் என்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் பணிவிடை ஊழியங்களை செய்கிற ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மற்ற யாருக்கும் இந்த அபிஷேகம், இந்த ராஜரீக அபிஷேகம், இந்த ஆசாரிய அபிஷேகம் தவிர வேற யாருக்கும் இந்த அபிஷேகம் கொடுக்கப்படவில்லை. நியாயாதிபதிகள் அவர்களையும் அபிஷேகித்திருக்கிறார்கள். ஆனால் ஸ்தோத்திரம், இந்த மேல் வீட்டறை அனுபவத்தில் தான், இந்த புதிய உடன்படிக்கையில மேல் வீட்டறை அனுபவத்தில் தான் கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி, வாக்குத்தத்தத்தின்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவர் ஸ்தோத்திரம் 120 மேல அந்த மேல் வீட்டறையில அவர் ஊற்றப்பட்டார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன வார்த்தை அந்த மேல் வீட்டறையில் தான் நிறைவேறினது. புதிய உடன்படிக்கையில ராஜரீக அபிஷேகம் ராஜாவுக்கும், ஆசாரியத்துவ அபிஷேகம் ஆசாரியர்களுக்கும் மட்டும்தான் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் புதிய உடன்படிக்கையில ஆமென், மாம்சமான யாவர் மேலையும் அவருடைய ஆவியை ஆண்டவர் ஊற்றி இருக்கிறார். அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுவோமா அல்லேலூயா. ஆகையினால ஸ்தோத்திரம், இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இன்னைக்கு ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சில இடங்களிலே அவர் அதை குறிக்கிற வார்த்தையை குறிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் பெற்றிருக்கிற அபிஷேகம் ஆமென், ராஜரீக ஆசாரிய அபிஷேகம். எல்லாரையும் கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார். அப்படின்னா எல்லாருக்கும் அந்த ராஜாவுக்குண்டான அந்த அதிகாரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த ஆசாரியனுடைய அந்த ஆராதனை செய்யும் அதிகாரத்தை, ஆண்டவரை ஆராதிக்கிற அதிகாரத்தை, ஆண்டவரோடு பேசுகிற அந்த அதிகாரத்தை, ஆண்டவரோடு உறவாடுகிற அந்த அதிகாரத்தை அந்த ஆசாரிய அபிஷேகத்தின் மூலமும் தந்திருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, கமேன் ஸ்தோத்திரம், மலைகளை பார்த்து கட்டளையிடும்படியாக, மரங்களை பார்த்து கட்டளையிடும்படியாக, சூழ்நிலைகளை பார்த்து கட்டளையிடும்படியாக, கடலையும் அலைகளையும் பார்த்து கட்டளையிடும்படியாக ஒரு ராஜரீக அபிஷேகத்தையும் கர்த்தர் தந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அமிதமாக பழைய ஏற்பாட்டில் ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதன் பெற்றிருந்த அபிஷேகம் அது பயங்கரமான அபிஷேகமா இருந்தது. அந்த மனுஷனை கர்த்தர் நமக்கு ஒரு அடையாளமாகவே வைத்திருக்கிறான். அந்த மனுஷன் நமக்கு ஒரு அடையாளமாகவே வைக்கப்பட்டிருக்கிறான். அவன் வேற யாரும் இல்லை, ஸ்தோத்திரம், சிம்சோன் என்கிற ஒரு நியாயாதிபதியை குறித்து தான் நாம் இன்னைக்கு பார்க்கிறோம். சிம்சோன் ஒரு விசேஷித்த அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷன். தாயின் கர்ப்பத்தில் பிறக்கும் பொழுதே ஒரு விசேஷமான ஒரு அபிஷேகத்தை பெற்ற மனிதன். இந்த மனிதனை ஏன் ஆண்டவர் பரிசுத்த வேதாகமத்தில் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த ஒரு அபிஷேகத்திற்கு ஒத்த அபிஷேகத்தை இந்த நாட்களில் நாம் பெற்றிருக்கிறோம். அவன் இழந்து போனது போல நாம் அந்த அபிஷேகத்தை இழந்து போக கூடாது என்பதையும், அந்த அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன் என்னென்ன காரியங்களை செய்வான் என்பதை நாம் உணர்ந்து கொள்வது. அது அபிஷேகத்தின் வல்லமை எப்படிப்பட்டது, அந்த அபிஷேகத்தினுடைய மகிமை எப்படிப்பட்டது என்பதை ஒரு அடையாளமாய் நாம் புரிந்து கொள்வதற்குத்தான் கர்த்தர் இந்த சிம்சோனை வைத்திருக்கிறார். சிம்சோனுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, சிம்சோன் மாம்சத்தோடு இரத்தத்தோடு யுத்தம் பண்ணுகிறவன். அவனுடைய யுத்தமே பெலிஸ்திய சேனையோடு தான் யுத்தம். இஸ்ரவேலர்கள் உழைத்து விதைத்து அறுத்து களஞ்சியங்களை சேர்த்து வைத்தவைகளை இந்த பெலிஸ்திய சேனைகள் வந்து அவைகளை கொள்ளையடித்துட்டு போறதுனால, இவர்கள் பிரயாசப்பட்டு சேர்த்து வைக்கிறது அவர்கள் வந்து எல்லாவற்றையும் கொள்ளையடிச்சுட்டு போறதுனால, இதை பாதுகாக்கும்படி, இவர்களை பாதுகாக்கும்படி கர்த்தர் ஒரு இரட்சகனாக இந்த சிம்சோனை அன்னைக்கு அபிஷேகம் பண்ணார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும், இந்த சிம்சோனுக்குள்ள ஆமென் இருந்த அபிஷேகம் இது பெலிஸ்தியர்கள் மனிதர்களை கொல்லுகிற அபிஷேகம்.
பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். பழைய உடன்படிக்கையில சத்துருக்கள் என்று சொன்னால் எதிர் நாட்டவர்கள், பெலிஸ்தியர்கள், எகிப்தியர்கள், எமோரியர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் ஸ்தோத்திரம் எதிரிகள். ஆனால் புதிய உடன்படிக்கையின்படி நமக்கு ஒரு எதிரி உண்டு என்று சொன்னால், நமக்கு எந்த மனிதர்களும் எதிரி கிடையாது, நம்ம அண்டை அயலகத்தார் எதிரி கிடையாது, வேற எந்த தேசத்தாரும் நமக்கு எதிரி கிடையாது. நமக்கு ஒரே ஒரு எதிரி தான் உண்டு. அதை அப்போஸ்தலர் தெளிவாக அவர் எபேசியருக்கு எழுதிய நிருபங்கள்ல அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு யுத்தம் இல்லை, நமக்கு யுத்தம் வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு, துரைத்தனங்களோடு, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு யுத்தம் என்று சொல்லி அவர் தெளிவாய் சொல்லுகிறார். அப்படியானா அமேன் ஸ்தோத்திரம், இந்த சிம்சோன் மனிதர்களை அமேன் ஸ்தோத்திரம் கொல்லுகிறவன், மனித எதிரிகளை கொல்லுகிறவன். ஆனால் அதற்கு ஒப்பனையான இந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நாம் ஸ்தோத்திரம் நிஜமான எதிரியாகிய சாத்தானை மேற்கொள்ளுகிறவர்கள், அவனுடைய கிரியைகளை அழிக்கிறவர்கள். ரெண்டு எதிரிகளுடைய வேலையை ஒண்ணுதான். அன்னைக்கு பாருங்க, பெலிஸ்தியர்கள் வந்து இஸ்ரவேலர்கள் சேர்த்து வச்சதை எல்லாம் வாரிட்டு போயிருவாங்க. அவங்க பிரயாசப்பட்டது எல்லாம், பிரயாசத்தின் பலனை எல்லாம் அவன் அறுத்துட்டு போயிருவான். அதே போலத்தான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த வசனத்துல சொன்னது போல, நம் கிரீடத்தை பறித்து கொள்ளும்படி, நம் பலனை பறித்து கொள்ளும்படி, இயேசு கிறிஸ்து நமக்கு சம்பாதித்து தந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க விடாதபடி, பரலோக நன்மைகளை நம்மிடத்திலிருந்து பறித்து கொள்ளும்படி, நித்திய ராஜ்யத்தை நம்மிடத்திலிருந்து பறித்து கொள்ளும்படி இந்த நிஜ எதிரி இன்றைக்கு உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடு அவன் போராடி கொண்டிருக்கிறான். வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் என்று சொல்லுகிற ஒரு பெரிய சேனையா இருந்து அவன் போராடி கொண்டிருக்கிறான். துரைத்தனம் என்கிற ஒரு பெரிய அபிஷியலாக இருந்து ஒரு பெரிய கவர்மெண்ட் அமைத்து அவன் ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகை செய்து போராடி கொண்டிருக்கிறான். அவனுடைய போராட்டமே ஆவிக்குரியவர்களோடு தான், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களோடு தான், ஆவிக்குரிய சிம்சோன்களோடு தான் அவன் போராட்டம். அல்லேலூயா. அப்ப ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், அன்னைக்கு கர்த்தர் ஒரு சிம்சோனை அபிஷேகம் பண்ணி வைத்திருந்து பெலிஸ்தியர்கள் கைகளிலிருந்து காப்பாற்ற வைத்தார் என்று சொன்னால் அது ஒரு அடையாளம். ஆமென் ஸ்தோத்திரம். கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அன்று எல்லாரும் இந்த சிம்சோனை போல ஆமென் வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு எதிர்த்து நின்று ஆவியில யுத்தம் பண்ணி அவனுடைய பிடியில் இருக்கிற ஜனங்களை விடுவிப்பார்கள். அவன் பறித்து கொள்ள வருகிற நன்மைகளை பறிகொடுக்காமல் அவனை வீழ்த்தி ஜெயமெடுக்க ஆமென் ஸ்தோத்திரம் இந்த அபிஷேகத்தை பெற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம் மேல தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்படியானால் ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெளிவா புரியுது, பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்ற ஒவ்வொரு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களும் ஒரு சிம்சோன்களே. அல்லேலூயா. ஆமென். அப்படின்னா அந்த சிம்சோனை கர்த்தர் நமக்கு அடையாளமா வச்சிருக்கார். பாருங்க, அந்த சிம்சோனுடைய ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் முடிவு பாருங்க அந்தோ பரிதாபமாய் முடிந்து போனது. இதுவும் நமக்கு அடையாளம் தான். இன்னைக்கு ஆரம்பத்தில் துரிதமாய் ஓட்டத்தை ஆரம்பித்த அநேகர் ஸ்தோத்திரம் முடிவில் சம்பூரணம் பெறவில்லை. உலகத்தில் விழுந்து போனார்கள், உலக இன்பங்கள்ல விழுந்து போனார்கள், பாவத்துல விழுந்து போனார்கள், இச்சையில விழுந்து போனார்கள், ஆசாபாசங்கள்ல விழுந்து போனார்கள், ஆடம்பரங்கள்ல விழுந்து போனார்கள், பேர் புகழ்ல விழுந்து போனார்கள். அல்லேலூயா. ஆகையினால ஒரு காரியத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த சிம்சோன் மேல வச்சிருந்த அபிஷேகத்துக்கு ஒரு சில சட்டதிட்டங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அதை குறித்து நாம் ஆமென் ஸ்தோத்திரம் எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இந்த அபிஷேகம் எப்படிப்பட்டது, இந்த அபிஷேகத்தை பெற்ற மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கணும் அப்படிங்கறது குறித்து ஒரு சில ஆலோசனைகள் அங்க கொடுக்கப்படுகிறது. சிம்சோனுடைய தாயாருக்கு ஆணுடைய வார்த்தை விதமாய் உரைக்கப்படுகிறது, நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனா இருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். அல்லேலூயா.
ஆண்டருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். அப்போ இந்த விசேஷ அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன் அவன் தன்னை எவ்விதமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? நம்ம எல்லாரும் அபிஷேகம் பெற்றவர்கள், சிம்சோனை போன்ற ஒரு நிஜமான அபிஷேகம் பெற்றவர்கள், நிஜ எதிரியை மேற்கொள்ள அபிஷேகம் பெற்றவர்கள். அப்போ நமக்கும் இந்த நிபந்தனைகள் பொருந்தும். இந்த நிபந்தனைகள் சிம்சோனுக்கு எழுத்தின்படியே அது கை கொள்ள வேண்டியதா இருந்தாலும் நமக்கு அது எழுத்தின்படி கை கொள்ள வேண்டியதல்ல. அதற்கு உள்ளே ஒரு சில ஆழங்கள், ரகசியங்கள் இருக்கிறது. அவைகளை நாம் கை கொள்ள வேண்டும். அவைகளை கை கொண்டால் நம் அபிஷேகத்தை நாம் இழந்து போக மாட்டோம். நமக்குண்டானதை நம் எதிரி பறிக்க முடியாது. மாறாக நாம் அவனோடு யுத்தம் பண்ணி அவனுடைய சேனைகளை அழித்து ஜெயித்து நித்திய ராஜ்யத்தை நாம் சுதந்தரிப்போம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இங்க கவனிங்க, முதல் காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவனுடைய தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது அப்படின்னு சொன்னா என்ன? அப்ப நாமும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா நம்ம முடிவெட்டக்கூடாதா? அந்த சிம்சோன் முடிவெட்டக்கூடாது அப்படின்னா நம்ம முடிவெட்டக்கூடாது நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறீங்க? அப்படி இல்லை. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரம், உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் நாம் நம்மை மீட்டவருக்கு சொந்தம் என்பதுதான் என்னுடைய அர்த்தம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலை கொடுத்து விலை கிரயமாய் அவர் வாங்கியிருக்கிறார். இரத்தத்தை சிந்தி அவர் வாங்கியிருக்கிறார். அதை குறித்து நாம் பார்ப்போமானால், ஸ்தோத்திரம், 1 கொரிந்தியர் 6:19-20 ஆகிய வசனங்களில் சொல்லப்படுகிறது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா என்று அப்போஸ்தலர் சொல்லுகிறார். 20ஆம் வசனம் சொல்லுகிறார், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளா இருக்கிற உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்படின்னா ஒரு விஷயம் நமக்கு புரியுது. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளை நாம் தேவனால் அவன் கிரயத்துக்கு கொல்லப்பட்ட இரத்தத்தால் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறோம். நம் உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்கிறத நம்ம மறக்கவே கூடாது. எப்படி இந்த சிம்சோன் தன் முடிய கூட வெட்டக்கூடாதோ அது நமக்கு எந்த வகையில பொருந்தும் அப்படின்னு சொன்னா, ஆமென், ஸ்தோத்திரம், நான் தேவனுக்குரியவன், நான் தேவனுக்குரியவன், நான் எனக்கு உரியவன் அல்ல என்கிறதுல ஒரு ஆவிக்குரியவன் தெளிவா இருக்கணும். தெளிவா இருக்கணும். என் சித்தம் செய்வதற்கு நான் அழைக்கப்படவில்லை. என் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு நான் அழைக்கப்படல. என் மனம் போன வாழ்க்கை வாழ்றதுக்கு நான் அழைக்கப்படல. என்னை மீட்டவரின் சித்தம் செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். என்னை ரட்சித்தவரின் சித்தம் செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். என்னை ஒருவர் விலை கொடுத்து, இரத்தத்தை விலையாய் கொடுத்து என்னை வாங்கியிருக்கிறாரே, இனி நான் அவருக்கு சொந்தம். இனி நான் அவருடைய சித்தம் செய்வதற்காகத்தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேனே தவிர இனி நான் அல்ல, அவரே என்னில் வாழ்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நாம் என்னதான் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்தாலும் அதை தகுதி இல்லாதபடி வாழ்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அதை அப்போஸ்தலர் தெளிவாய் சொல்லுகிறார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் எல்லாம் எனக்கு தகுதியாய் இராது என்று சொல்லுகிறார். ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளை கர்த்தர் பூமியில எல்லா காரியங்களும் ஆசீர்வதிக்கிறார் தான். நல்ல பணத்தை கொடுக்கிறார், பண ஆசீர்வாதங்களை தருகிறார், பொருளாதார ஆசீர்வாதங்களை தருகிறார், வீடு வாசல்களை தருகிறார், நல்ல வேலை வாய்ப்புகளை தருகிறார், நல்ல உயர்ந்த ஸ்தானங்களை தருகிறார். என்ன இருந்தாலும் நாம் கர்த்தருக்குரியவர்கள்ங்கிறத மறந்துடக்கூடாது. எவ்வளவு நம்ம கிட்ட நன்மைகள் ஆசீர்வாதங்கள் திரளாய் இருந்தாலும், ஆமென், ஸ்தோத்திரம், நாம் நம்மை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். நம்மை கிரயத்துக்கு வாங்கினவருக்கு ஆமென் சித்தம் செய்து அவருக்கு பரிசுத்தமாய் நம்மை பாதுகாத்து ஆமென் தகுதியான விதத்தில் கர்த்தர் தருகிறவைகளை ஆமென் அனுபவிக்கத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலகம் தன் மனம் போன வாழ்க்கை வாழலாம். அவர்களிடத்துல செல்வம் அதிகமா இருக்கிறதுனால அந்த செல்வத்தை எப்படி ஆமென் செலவு பண்ணலாம், அதை எப்படி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க.
எந்த கிளப்புக்கு போகலாம், எந்த பாருக்கு போகலாம், எந்த தியேட்டருக்கு போகலாம், எந்த கேலி கூத்துக்கு போகலாம் என்று சொல்லி அவர்கள் அப்படியாய் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஆவிக்குரியவர்கள் நாம் அப்படி அல்ல. அதை தேவனுடைய நாமம் மகிமைக்காக ஆமென் ஸ்தோத்திரம் பயன்படுத்துவதை அன்றி வேற தகுதி இல்லாத எந்த விதத்திலும் பயன்படுத்தாதபடி ஆமென் நம்மை நாம் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். காரணம், நாம் உச்சன் தலை முதல் உள்ளங்காரல் வரையிலும் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். இந்த உலகத்தால் நாம் தீட்டுப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுவோம் அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாம் மகிமைப்பட்டு அதே 1 கொரிந்தியர் 7:23-24 சொல்லுகிறார், நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். சகோதரரே, அவனவன் தன் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன் என்று சொல்லி அப்போஸ்தலர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ சிம்சோனுடைய அபிஷேகத்துல ஒண்ணு, அவன் தலைமுடி வெட்டப்படக்கூடாது. அது நமக்கு என்ன, ஆவிக்குரிய சிம்சோன்களாகிய நமக்கு அது எந்த விதத்துல பொருந்தும் அப்படின்னு சொன்னா, நான் சொன்னது போல நாம் முழுவதுமாய் ஆண்டவருக்கு சொந்தம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். நான் கிறிஸ்துவுக்காகவே நான் வாழ்கிறேன். இதுதான் நம்மேல நம்முடைய அபிஷேகம். இந்த அபிஷேகத்துல நம்ம கவனமா இருந்தா நம் அபிஷேகம் பறித்து கொள்ளப்பட முடியாது, நம் கிரீடம் பறித்து கொள்ள முடியாது. ரெண்டாவது பாருங்க, இந்த சிம்சோனுடைய அபிஷேகத்துக்கு கொடுக்கப்பட்ட இரண்டாவது நிபந்தனை என்னன்னு சொன்னா, அவன் பிறந்தது முதல் நசரேயனா இருப்பான் என்கிற வார்த்தையை அந்த நியாயாதிபதிகள் 13:5 நாம் பார்க்கிறோம். அவன் பிறந்தது முதல் நசரேயனா இருப்பான். ஓகே, அந்த சிம்சோன் பிறந்தது முதல் நசரேயனா இருக்கிறான். நசரேய விரதம் என்று ஒரு விரதம் உண்டு. அந்த விரதத்தை குறித்து நீங்கள் தெளிவாய் நீங்கள் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நீங்க விரும்புனீங்கன்னா ஆமென் ஸ்தோத்திரம் என்னாகமங்கள்ல 6ஆம் அதிகாரங்கள்ல ஸ்தோத்திரம் நீங்க முதல் வசனங்கள்ல இருந்தே நீங்க வாசிச்சீங்கன்னா அந்த நசரேய விரதம் மேற்கொள்ளுகிற நபர் எப்படிப்பட்டவனா இருக்கணும், அந்த விரதம்னா என்ன என்கிற காரியங்களை குறித்து டீட்டெயிலா அங்க எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பிறந்தது முதல் நசரேயனா இருப்பான், இது நமக்கு எப்படி பொருந்தும் அப்படின்னு சொன்னா, நாமும் பிறந்தோம், கிறிஸ்துவுக்குள் பிறந்தோம். அல்லேலூயா. பூமியில மாம்சத்தில் ஒரு விசை பிறந்தோம், அது நம் மாம்ச தாய் தகப்பனுக்கு பிறந்தோம். அந்த பிறப்பல்ல, ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து மனம் திரும்பி பரிசுத்தமாக கிறிஸ்துவுக்காக நாம் பிறந்தோம். ஒரு புதிய சிருஷ்டியாய் பிறந்தோம், ரட்சிக்கப்பட்டோம். அந்த பிறப்பை தான் இது குறிக்கிறது. அப்போ அந்த பிறந்தது முதல் ஒரு ஆவிக்குரியவன் நசரேயனா இருப்பான். நசரேயன் என்று சொன்னால் வேற ஒண்ணும் இல்ல, பரிசுத்தம் என்று அர்த்தம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ பிறந்தது முதல் பரிசுத்தமா இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டது முதல் பரிசுத்தம், ஞானஸ்நானம் எடுத்ததிலிருந்து பரிசுத்தம். ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள் பரிசுத்தமா இருக்கணும். அதுதான் தந்தை பெர்க்மன்ஸ் ஒரு பாட்டுல பாடுவார் பாருங்க, பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சுன்னு சொல்லுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். ஆகையினால் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆமென் ஸ்தோத்திரம், நாம் கிறிஸ்துவுக்குள்ள என்னைக்கு பிறந்தோமோ அன்னையிலிருந்து நம் கிரீடம் நம்மை விட்டு எடுபட்டு போக கூடாதுன்னு சொன்னா, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அபிஷேகம் நம்மை விட்டு விலக கூடாதுன்னு சொன்னா, இந்த ஆவிக்குரிய சிம்சோன்களுடைய பலன் இந்த சிம்சோனை விட்டு போய்விடக் கூடாது என்று சொன்னா, நம் எதிரியாக சத்துருவை வீழ்த்தி தம்சம் பண்ணி ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொன்னா, ஆமென் ஸ்தோத்திரம், நாமும் நம்முடைய பரிசுத்தத்தை இழந்து விடக் கூடாது. பாருங்க, இந்த பரிசுத்தத்தை இழந்து போக பண்றதுக்கு தான் பிசாசு நம்ம கூட போராடுவான். நல்லா கவனிங்க. பாலாக் ராஜா பிலேயாம கொண்டு சொல்றாரு, இந்த ஜனத்தை, இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்கணும், இந்த ஜனத்தை நீ சபிக்கணும்னு சொல்றார். அப்போ பாலாக்கு சொல்றாரு, இந்த ஜனத்தை நான் சபிக்க முடியாது, இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், இவர்களை சபிக்க முடியாது. இவரும் ஆண்டவர்கிட்ட நிறைய முறை கேட்கிறார். பிள்ளையாம் ஆண்டவர் சொல்ற, ஆமென் ஸ்தோத்திரம், இவர்களை சபிக்க முடியாதுன்னு சொல்லிட்டார் தெளிவா. அப்ப கடைசியா இந்த பிள்ளையாம் பாருங்க, பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த ராஜாவுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறான். பாருங்க, என்ன ரகசியம் சொல்லி கொடுக்கிறான் தெரியுமா? இந்த ஜனத்தை சபிச்சுலாம் இவர்கள் சபிக்கப்பட முடியாது, ஏன்னா இவர்களை பாதுகாக்கிறவர் கர்த்தர், இவர்களை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். அதனால ஒரு மனுஷன் சபிச்ச உடனே சாபம்லாம் போய் அவங்க மேல பழிக்காது.
மந்திரிகம் பண்ணாலாம் மாந்திரிகம் பலிக்காது, செய்வன பண்ணா செய்வனெல்லாம் பலிக்காது, பில்லி சொன்னெல்லாம் பலிக்காது. ஆனா ஒரு காரியம், இந்த ஜனங்களை பாவம் செய்ய வைத்தால், ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறான் பாருங்க, இவர்களை பாவம் செய்ய வைத்தா தேவனுக்கு பாவம் பிடிக்காது, அவர் பரிசுத்தர், அவர் பாவத்தில் பிரியப்பட மாட்டார். அந்த இவர்களை காக்கிற அந்த தேவன் இவர்களை விட்டு விலகி விடுவார். இவர்களை விட்டு கர்த்தர் விலகிட்டார்னா இவர்கள் தன்னாலேயே சபிக்கப்பட்டுருவாங்க என்கிற ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறான் பாருங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்முடைய கிரீடம் நம்மளை விட்டு எடுபட்டு போகக்கூடாதுன்னா நாம் பரிசுத்தமா இருக்கணும். எல்லா விதத்திலும் பரிசுத்தமா இருக்கணும். பேச்சுல பரிசுத்தமா இருக்கணும், நம்முடைய ஜீவியத்துல பரிசுத்தமா இருக்கணும், நம்முடைய பார்வையில பரிசுத்தமா இருக்கணும். ஒவ்வொரு செயல்களிலும் நாம் பரிசுத்தத்தை நாம் கண்ணியமாய் நாம் பாதுகாக்கணும். நசரேயன், நான் ஒரு நசரேயன், நான் ஒரு நசரேயன், நான் ஒரு நசரேயன். நான் பிறந்தது முதல் பரிசுத்தமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் போகிற இடமும் பரிசுத்தவான்கள் வாழ போகிற இடம். என்னை அழைத்தவரும் பரிசுத்தர், ஆகையினால் நானும் பரிசுத்தமாக இருக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறேங்கிறத நாம் தெளிவா இருக்கணும். அதற்கு ஏகப்பட்ட வசனங்கள் இருக்கிறது. நான் பரிசுத்தர், ஆகையினால் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே என்று வசனம் சொல்லுகிறது. என் அன்பான கர்த்தருடைய தாசர்களே, ஆகையினால வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலும் நாம் பரிசுத்தமா இருக்கணும். மூணாவதாக, இந்த சிம்சோனுடைய அபிஷேகம் பாதுகாக்கப்படணும்னா இந்த சிம்சோன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னாகமத்தை சொன்னேன் இல்லையா, 6ஆம் அதிகாரத்துல அங்க 4ஆம் வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சிம்சோனுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தோத்திரம் ஒரு சில காரியங்கள்ல கொடுக்கப்பட்ட இன்னொரு காரியம் என்னன்னா, இந்த சிம்சோன் திராட்சை பழம், திராட்சை செடி, திராட்சை விதை, இப்படிப்பட்ட திராட்சை சம்பந்தமான எந்த பானத்தையோ குடிக்கவோ சாப்பிடவோ கூடாதுங்கிறது அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த கட்டளை. இப்ப அது நமக்கு எப்படி பொருந்தும் அப்படின்னா, திராட்சை ஜூஸ் நம்ம குடிக்க கூடாதா? அது அல்ல. அது எழுத்தின்படியாக மாம்சத்தின்படியான சிம்சோனுக்கு அந்த ஜூஸ், அந்த பழம், அது எதுவுமே அவன் குடிக்க கூடாது. நமக்கு அது மாம்சத்தின்படியாக அல்ல, நாம் ஆவிக்குரிய சிம்சோன்களா இருக்கிற அப்படின்னால இதனுடைய ஆவிக்குரிய விளக்கத்தை நாம் எடுக்கணும். பொதுவா இந்த மதுபானம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனுடைய புத்தியை அது பேதலிக்க பண்ணும், மயக்கும். இந்த மதுபானம் பண்ணுகிறவன் மயங்கி போய் இருப்பான், நமக்கு எல்லாமே தெரியும். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிக்கணும், ஒரு ஆவிக்குரிய யுத்த புருஷன் என்ன பண்ணக்கூடாது? மயங்கி இருக்க கூடாது. ஏன்னா எப்போ எதிரி வந்து தாக்குவான்னு தெரியாது. இப்ப சிம்சோன ஆண்டவர் அபிஷேகம் பண்ணது தன் ஜனத்தை காக்குறதுக்காக. இப்ப இந்த சிம்சோன் நல்லா மதுபானம் பண்ணி அவன் மயங்கி இருந்தான்னு வைங்களேன், அந்த மயங்கி இருக்கிற நேரங்கள்ல எதிரிகள் வந்து இவனை பிடிச்சு இவனை வீழ்த்திட்டாங்கன்னா அவ்வளவுதான், முடிந்து போச்சு. ஆகையினால அந்த சிம்சோன் அந்த மதுபானத்தை அவன் குடிக்க கூடாது. இந்த சிம்சோன் ஸ்தோத்திரம் தன்னை மயக்குகிற உலகத்தின் மயக்கங்கள்ல, எந்த அடிமைத்தனங்கள்ல இந்த சிம்சோன் சிக்க கூடாது. இதுதான் ரகசியம், வேற ஒண்ணுமே இல்லை. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாய் சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆமென். நாம் மயங்க கூடாது, அதாவது எந்த பாவத்துக்கும் நாம் அடிமைகள் ஆகக்கூடாது, எந்த சிற்றின்பங்களுக்கும் நாம் அடிமைகள் ஆகக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமை பெறட்டும். எந்த விதமான பாவங்களினால நம்மை நாம் அடிமைப்படுத்த கூடாது. இதுதான் நமக்கு ரகசியமா இருக்கு. அடிக்ஷன் இன்னைக்கு பாருங்க, ஸ்தோத்திரம், பல விதமான அடிக்ஷன், அடிமைத்தனங்கள்ல நல்ல ஆவிக்குரியவர்கள் கூட இன்னைக்கு சிக்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேகர் சொல்லலாம், நாங்கள் போதை வஸ்துகள் பயன்படுத்துறது இல்லை, போதை பொருட்களை நாங்கள் உபயோகப்படுத்துறது இல்லை. ஓகே, வெரி குட். நிறைய பேர் அப்படிப்பட்ட பாவங்கள், அப்படிப்பட்ட அடிமைத்தனங்கள் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள், நல்ல விஷயம்தான். ஆனால் இன்னைக்கு டிஜிட்டல் அடிக்ஷன், மீடியா அடிக்ஷன் என்கிற ஒரு அடிக்ஷன்ல இன்றைய இளம் தலைமுறைகளானாலும் சரி, ஆவிக்குரிய குடும்பங்களானாலும் சரி, ஆவிக்குரிய ஊழியர்களானாலும் சரி, இன்னைக்கு அநேகர் சிக்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேகர் அதுலதான் 24 மணி நேரம் இருக்கிறார்கள். அநேக பெரிய பெரிய தேவனுடைய மனுஷர்களை கூட நாங்கள் பார்க்கிறோம், அதிகமாய் சோசியல் மீடியாவிலே
ஆமென் அதிகமான நேரங்கள் கிடக்கிறார்கள், அடிமைப்பட்டிருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, ஒரு பீடி சிகரெட்டுக்கு அடிமையா இருக்கிற ஒரு மனுஷன், அவன் பாருங்க ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். எங்க ஊர்கள்ல இந்த கொத்தனார் வேலை, மேஷன் ஒர்க் பண்ணுவாங்க. பண்ணிட்டு இருக்கிற இந்த கொத்தனாரு கொஞ்சம் கேப் கிடைச்சவன என்ன பண்ணுவார் தெரியுமா? ஸ்தோத்திரம், உடனே ஒரு பாக்கெட்ல இருந்து அந்த பீடி இல்லைன்னா சிகரெட்டை எடுத்து அதை பத்த வச்சு அதை புகை விடுவார். அப்படின்னா அவர் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அவர் கை அந்த பாக்கெட்டுக்கு போயிடும். ஏன் அப்படின்னா அந்த மயக்கம் அவருக்கு தேவைப்படுது, ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது, ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு அடிமைத்தனம், ஒரு பாவத்திற்கு அவர் அடிமையா இருக்கிறார். அதே போல பாருங்க, இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், இன்றைய காலகட்டத்தில் ஆவிக்குரியவர்கள் கூட என்ன பண்றாங்க தெரியுமா? ஸ்தோத்திரம், செல்போனை பாக்கெட்ல வச்சிருப்போம் பாருங்க, கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருப்போம், ஃப்ரீயா இருந்த உடனே கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும்னு ஒன்னுலே கை எங்க போகுது தெரியுமா? ஒன்னுலே இந்த செல்போனுக்கு தான் நேரா போகுது. நிறைய பேரை பாருங்க எடுத்து செல்ல தான் நீங்க நோண்டிட்டே இருக்கிறாங்க. பக்கத்துல யார் இருக்கிறா, பேசுறது வாங்குறது ஒண்ணுமே கிடையாது. கொஞ்சம் நேரம் கிடைச்சதுனாலும் உடனே பாக்கெட்ல இருந்து செல் எடுத்தாங்க. ஏன் அப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க அடிமையா இருக்கிறாங்க. மீடியா அடிக்ஷன். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றாங்க மைண்ட, ஒரு போதை, ஒரு மயக்கம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரியவர்கள் நாம் விழிப்பா இருக்கணும்னு ஆண்டவர் சொன்னார். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். நீ மயங்கி போகக்கூடாது, நீ தூங்கக்கூடாது, நீ மயங்கிடக்கூடாது. மதுபானம் உன்னை தூங்க பண்ணிடும். உலகம் தருகிற மயக்கம், அடிக்ஷன் தருகிற மயக்கம் உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில தூங்க பண்ணுறோம். உன்னை ஜெபிக்க விடாது. இந்த மீடியா அடிக்ஷன்ல இருக்கிறவங்கள்ட்ட நீங்க கேட்டு பாருங்க, அவங்களால ஒழுங்கா ஜெபிக்க முடியாது, அவங்களால ஒழுங்கா பைபிள் எடுத்து படிக்க முடியாது. பைபிள் எடுக்கிறதுக்கு நேரம் இருந்தாலும் பைபிள் எடுக்க மனசு வராது, அந்த செல்லை தான் எடுத்து நோண்டிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா டிவி ஆன் பண்ணி எதையாவது பார்த்துட்டு இருப்பாங்க. பைபிள் எடுத்து படிக்கிறதுக்கு மனசே வராது. ஜெபிக்கிறதுக்கு நேரம் கிடைச்சாலும் ஜெபிக்கிறதுக்கு மனசு வராது. ஜெபிக்கிற நேரத்திலையும் செல்போன் எடுத்து வச்சு ஏதாவது பார்த்துட்டு இருப்பாங்களே தவிர, அல்லது டிவியில ஏதாவது பார்த்துட்டு இருப்பாங்களே தவிர சோதரன் ஜெபிக்க மாட்டாங்க. ஒரு அடிமைத்தனம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆவிக்குரிய சிம்சோன்கள் இன்னைக்கு பலன் இழந்து கொண்டிருக்கிறார்கள், தங்கள் அபிஷேகத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்பான கர்த்தருடைய தாசர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் மிக 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 கவனமா இருக்க வேண்டிய காரியம் இந்த காரியம் இருக்கு. ஏன்னு சொன்னா ஆண்டவர் சொன்னார், நான் சீக்கிரம் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துடக்கூடாது, உன் அபிஷேகத்தை எடுத்துடக்கூடாது. சிம்சோன் இருக்க வேண்டிய ஸ்தானத்துல இருந்தால் அவனை எதிரி ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா அதே நேரத்துல இந்த சிம்சோன் தன் அபிஷேகத்தை மறந்தான், அவன் அழைப்பை மறந்தான், அவன் அழைத்தவரை மறந்தான், அவனுடைய அர்ப்பணிப்பை மறந்தால் என்ன நடக்குங்கிறதையும் நமக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. சிம்சோனுடைய முடிவு நமக்கு எல்லாருக்கும் ஒரு பாடம். அதனால ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் பட்டுட்டேன், அந்நிய பாஷையும் பேசுறேன், கர்த்தருடைய பந்தியிலையும் பங்கு பெறுறேன், அதனால நான் எப்படி பரலோகத்துக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம், உங்கள் அபிஷேகத்தை இழந்து போகிற இப்படிப்பட்ட காரியங்கள்ல நாம் ஸ்தோத்திரம் சிக்கி விடாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இன்னைக்கு 3 காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். இன்னும் ஒரு சில காரியங்கள் உண்டு, நமக்கு சமயம் இல்லாத அப்படின்னா நான் இதோடு முடிக்கிறேன். 1, நான் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் நான் கர்த்தருக்கு சொந்தமானவன். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ, என்னைக்கு அபிஷேகிக்கப்பட்டனோ, அன்னையிலிருந்து நான் ஆண்டருக்கு சொந்தமாய் மாறிட்டேன். இனி தேவ சித்தம் தான் என் சித்தம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார் பாருங்க, அதுதான் நம்ம வாழ்க்கை. 2வது ஸ்தோத்திரம், நம்முடைய பிறந்தது முதல், ஆவிக்குரிய வாழ்க்கையில பிறந்தது முதல் நான் நசரேயன், அதை மறந்துடக்கூடாது. அதாவது நான் ரட்சிக்கப்பட்டதுல இருந்து நான் பரிசுத்தவானாய் அழைக்கப்பட்டிருக்கிறேன். பரிசுத்தம், பரிசுத்தம், எதிலும் பரிசுத்தம். ஒரு வாயின் வார்த்தையில கூட பரிசுத்தம், ஒரு சின்ன செயல்ல கூட பரிசுத்தம். ஒவ்வொரு காரியங்களையும் பரிசுத்தத்தை நான் ஸ்தோத்திரம் பயத்தோடு நான் பாதுகாக்கணும். நசரேயன், நான் ஒரு நசரேயன், மறந்துடக்கூடாது. 3வது, இந்த சிம்சோன் திராட்சரசத்துக்கு அடிமைப்படக்கூடாது. அதாவது உலகம் தருகிற மயக்கங்களுக்கு, அடிக்ஷனுக்கு, உலகம் தருகிற இன்பங்களுக்கு ஒரு நாளும் நாம் அடிமைப்படக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் சிக்கிக் கொள்வோம் என்று சொன்னால் நம் கிரீடத்தை சத்துரு பறித்து விடுவான். நம் அபிஷேகம் நம்மை விட்டு தன்னாலே போய்விடும். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு தேவ மகிமை கடந்து போனது பாத்தீங்களா?
அவர்கள் பாவம் செய்ய ஆரம்பித்த உடனே தேவன் அவர்களை விட்டு கடந்து போகிறார். பாத்தீங்களா? இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். இது நடந்தா என்ன ஆகும்? ஒரு பெயர் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்துகிட்டு இருப்போம். ஆண்டவர் வரும்போது நானும் பரலோகம் பேருவேன் நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் வருகையிலே கைவிடப்பட்டு போவேன். அந்தோ பரிதாபம்! எவ்வளவு ஒரு பரிதாபம்! நான் நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை தான் நான் வாழ்ந்தேன். நான் ஆண்டவருக்காக ஜீவித்தேன், ஆண்டவருக்கு ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணினேன், ஊழியம் செய்தேன் நான் நினைச்சிட்டு இருப்பேன். ஆனால் என் அபிஷேகத்தை இழந்து போயிருந்திருப்பேன். என் கிரீடத்தை நான் பறிகொடுத்து இருந்திருப்பேன். பெலிஸ்தீன் இடத்துல, பிசாசன் இடத்துல நான் அதை பறிகொடுத்தவனா இருந்திருப்பேன். அவனுடைய தந்திரங்கள்ல சிக்கி இருப்பேன். ஆகையினால் தான் நான் யார்? நான் என்ன யுத்தம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறேன்? நான் ஒரு யுத்த புருஷன். நான் ஒரு சிம்சோன். சிம்சோன் தன் ஸ்தானத்தை காத்துக்கொள்ளணும்னா தன் அழைப்பை, தன் அபிஷேகத்தை காத்துக்கொள்ளணுங்கிறதை குறித்து மிகுந்த ஜாக்கிரதையாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ பாஸ்டர் ஐயா. அருமையான வார்த்தைகள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரியலி எக்ஸலன்ட் வேர்ட். மே த காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இனிமே தேவன் உங்களுக்கு நல்ல விஷ்டத்தை கொடுத்து இன்னும் அநேகர்களுக்கு ஆசீர்வாதமா உங்களுடைய வாழ்க்கையில தேவன் மாற்றுவாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். தேங்க்யூ. தேங்க்யூ பாஸ்டர் ஐயா. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த நாளிலும் அருமையான வார்த்தைகளை கேட்டீர்கள். கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாம், ஆன்மாவையும் ஆத்மாவையும் கணுக்களையும் உருவ வார்த்தைகளாக இந்த நாட்களில் இருந்து எங்கள் மத்தியிலே இந்த நாட்களில் பேசிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்ற ரீதியில வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் ஒழிய, ஆனால் இங்க சொல்லப்பட்ட அந்த 3 காரியங்களும் நமக்குள்ளே அநேகருக்குள்ளே இன்றைக்கு அந்த காரியங்கள் இல்லாதபடி இந்த நாட்கள் இருக்கிறதுனால் இன்றைக்கு நிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனா இன்றைக்கு நாங்கள் விழுந்து போனவர்களாய், அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டது போல சவுல் ராஜாவுடைய காரியத்தை எடுத்து பாருங்கள். 2 வருஷங்கள் 3 வருஷங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடந்தார். அதற்கு பின்பாக 40 வருஷம் இஸ்ரவேலை ஆண்டார். மாமிசத்திலே தான் ஆண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே விதமாக தான் இன்றைக்கு ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து நாங்கள் இன்றைக்கு விடுதலையாக வேண்டும். இன்றைக்கு கர்த்தருடைய பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் காண்பிக்க வேண்டும். நசரனாக நாங்கள் அபிஷேகம் அழைக்கப்பட்டிருந்தால் இந்த நாட்களிலே அந்த காரியத்திற்குரிய தகுதியிலே நாங்கள் இந்த நாட்களில் இருந்து தேவனை தேட வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் இறுதி ஆசீர்வாத ஜெபத்துக்காக சகோதரி நகோமி அவர்களை அழைப்போம். பிரைஸ் லார்ட். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். எடுத்து வாருங்கள். ஏசப்பா, ஆமென். நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், போதுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே. ஆண்டவரே, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் இந்த நாளில் எனக்கு கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, இந்த நல்ல பெந்தகோஸ்தே நாளிலே கர்த்தாவே, ஆண்டவரே நீர் எங்களுக்கு கர்த்தாவே நீர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக, நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிற ராஜா. சகல துதிகளுக்கும் எங்கள் தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே பாத்திரரா இருக்கிறதே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லையே சுவாமி. உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, இந்த ஞாயிறு ஆண்டவரே கத்தாவே, இந்த மாலை கூடுகையில் கூட கத்தாவே கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே, ஆராதனை வேலை, பாடல் வேலை கத்தாவே, எல்லாவற்றின் மூலமா கத்தாவே உங்க உன்னத நாமம் ஆண்டவரே எப்படியாய் பரலோகத்திலே மகிமைப்பட்டதோ அது போல பூமியில மகிமைப்பட்டு கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, நீர் பேசி நம்மள நல்ல சத்தியமுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களை நாங்களே நாங்கள் நிதானித்து ஆராய்ந்து அறிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக, தருணங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோப்பா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் விலையேற பெற்ற பொக்கிஷத்தை, மண்பாண்டங்களில் பெற்ற இந்த விலையேற பெற்ற பொக்கிஷத்தை, இந்த அபிஷேகத்தை கத்தாவே நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் இழந்து விடாதபடிக்கு கத்தாவே ஆண்டவரே எங்கள் நாங்களே காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராகப்பா. ஊழியக்காரரை கொண்டு நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் பிறந்தது முதல் கத்தாவே என்றைக்கு கத்தாவே நீர் எங்களை அண்டப்பா ரட்சிக்கப்பட்டீரோ, அபிஷேகித்தீரோ அந்த நாள் முதற்கொண்டப்பா எங்களுடைய முடிவு வரைக்குமா எங்களுடைய பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு கர்த்தர் கிருபை தருவீராகப்பா. ஆண்டவரே, நாங்கள் பெரிய பெரிய பாவம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் இல்ல ஆண்டவரே அப்பா. நாங்கள் ஒரு சில சின்ன சின்ன காரியத்தை கூட நாங்கள் நோக பண்ணுகிறோமே, நாங்கள் வேதனைப்படுத்துகிறோமே கத்தாவே.
நீர் கத்தாவை வெறுக்கிறதான அப்பா, நீர் கத்தாவே சப்பா துக்கப்படுகிறதான காரியங்கள் எங்களிலே என்னிலே காணப்படும். ஆனால் ஒரு விசை கூட கத்தாவே ஆண்டவரே, இந்த பெந்தகோஸ்து நாளிலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா, எங்களை நாங்கள் இசப்பா நாள் ஆராய்ந்து பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை கூடப்பா இந்த நாளில் எங்களை கத்த தகுதிப்படுத்துவீராகப்பா, தகுதிப்படுத்துவீராகப்பா. எங்களை நாங்கள் நிதானித்து ஆராய்ந்து அறிகிறோம் கத்தாவே. எங்களிலே காணப்படுகிறதான எல்லா மாம்சீகமான இச்சைகள், மாம்சீகமான பாவங்கள் ஆண்டவரே, நீர் வெறுக்கிறதான காரியங்கள், கோபங்கள் எத்தனையோ கத்தாவே சப்பா ஆண்டவரே, நாங்க அப்பா உடனே செய்து விடுகிறோம் கத்தாவே. எத்தனை காரியங்கள் அறிக்கை பண்ணி நாங்கள் செய்து விடுகிறோம், தவறி விடுகிறோம் சுவாமி. இப்பேற்பட்ட காரியங்கள் இந்த கர்த்தர்களுக்கு விடுதலை தருவீராக ராஜா. நமக்கு ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே. நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்லி விழுந்து விடாதபடிக்கு கத்தாவே கர்த்ததாமே நாங்கள் முத்திரையாக பெற்ற அந்த அபிஷேகத்தை நாங்கள் முடிவு பரியந்தம் அந்த கிரீடத்தை நாங்கள் காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராகப்பா. எந்த சிற்று இன்பங்களுக்கும் உலக பிரகாரமான காரியங்களுக்கும் அப்பா ஆண்டவரே இசப்பா நாங்கள் போய்விடக்கூடாது. எங்கள் சந்ததிகள், எங்களோட பிள்ளைகள் கத்தாவே அப்படியே நாங்கள் வழிநடத்தி விடக்கூடாது சுவாமி. எங்களுக்கு நல்ல கிருபைகளை கத்த தருவீராகப்பா, தருவீராகப்பா. அந்த அபிஷேகத்தை நாங்கள் இழந்து போய்விடக்கூடாதப்பா. எங்களுக்கு கத்தர் உதவி செய்வீராகப்பா, உதவி செய்வீராக ராஜா. எங்களோட உச்சம் தலை முதற்கொண்டு உள்ளம் கால் வரைக்குமாய் கல்வாய் ரத்தத்தினால கத்தர் ஒரு விசை கூட கழுவுங்க ஆண்டவரே. நீர் எங்களை கைட் பண்ணுங்கப்பா, நீர் எங்களை லீட் பண்ணுங்க ராஜா. நமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர கத்தாவே. அப்பா, பேசின ஊழியக்காரர் இன்னும் கூட கத்தர் வல்லமை எடுத்து பயன்படுத்தி அநேக ஆத்துமாக்களுக்கு கத்தர் ஆண்டவரே நீர் உபயோகப்படுத்துவீராக ராஜா. நமக்கு ஸ்தோத்திர கத்தாவே ஆண்டவரே. அந்த நாளில கூட கத்தாவே இந்த சத்தியத்தை கேட்டு ஆண்டவரை பங்கு பெடுத்து கொண்டிருக்கிறதான அப்பா, அந்த ஆன்லைன்ல கேட்டு கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொரு இணைப்பில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் விசேஷமாய் செபிக்கிறையா. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களோட அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா. எல்லா வியாதிகளுக்கும் விக்கனங்களுக்கும் நாச மோசங்களுக்கும் தீமைகளுக்கும் கர்த்தர் விலக்கி வேலை அடைப்பீராக ராஜா. நமக்கு ஸ்தோத்திர கத்தாவே. கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நானே உன் பரிகாரக கர்த்தர் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. என் ஜனம் சமாதான தாபரங்களில் குடியிருக்கும் என்று சொன்ன தகப்பன் ஆண்டவரே. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன தகப்பன் ஆண்டவரே. அப்பா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்ன தகப்பன் அப்பா. இப்பேற்பட்ட வாக்குதத்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்க ஒவ்வொருடைய குடும்பங்களை நிறைவேறட்டும் ஆண்டவரே. யார் யார் என்ன தேவைகளுக்காக, என்ன எதிர்பார்ப்போடு கத்தாவே எந்த காரியங்களுக்காக ஆண்டவரே இசப்பா அந்த சமூகத்துல வந்து காத்து நிற்கிறார்களோ ஆண்டவரே, ஒரு மனுஷன் பார்க்கிற விதமாய் பார்க்கிற தேவன் நீர் அல்ல ஆண்டவரே. மனுஷன் எங்களோட முகத்தை மாத்திரமே பார்க்க முடியும் ஆண்டவரே. உள்ளான இருதயங்களை ஆண்டவர், உள்ளத்தின் ஆழத்தை அறிகிற தேவன் நீர் கத்தாவே. ஒரு விசை கூட ஒவ்வொரு குடும்பங்களில காணப்படுகிறதான எந்த விதமான போராட்டங்கள் ஆண்டவரே, குறைவுகள் ஆண்டவரே, வருமான குறைபாடுகள், பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும் சுவாமி ஆண்டவரே, அனுக்கிரகம் ஆண்டவரே, கிருபையின் கரம் ஆண்டவரே, உங்க தயவுள்ள கரம் அப்பா, ஆசீர்வதிக்கிற கரம் ஆண்டவரே, நீட்டப்பட்ட புயம் ஆண்டவரே அப்பா, எங்க ஜனத்தின் மீது நன்மைக்கு ஏதுவாக நீட்டப்பட்ட கர்த்தர் உதவி செய்வீராகப்பா, உதவி செய்வீராக ராஜா, உதவி செய்வீராகப்பா. நமக்கு ஸ்தோத்திர கத்தாவே. விசேஷமா இந்த கோடை காலத்திலே கத்தாவே இந்த வெயிலின் தாக்கத்தினால எந்த விதமான ஆண்டவரே சப்பா ஆண்டவர் அசம்பாவிதங்களோ எந்த விதமான அசௌகரியங்களோ சரீரத்துல எந்த பலவீனங்களோ வராதபடிக்கு என் தேவன் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரை படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானங்களை கொடுங்கப்பா. திருமண காரியங்களுக்காக காத்திருக்கிறவர்களுக்கு ஏற்ற வேளையில கர்த்தர் ஆண்டவரே ஏசப்பா மனவாட்டியும் மனவாளனை கர்த்தர் கொண்டு வருவீராகப்பா. விசேஷமாய் கர்ப்பத்தின் கணிக காத்திருக்க கத்தாவே மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சாக்குகிற தேவன் நீர் கத்தாவே. வார்த்தைகள் ஒரு நாளும் பொய்யுரையாது கத்தாவே. எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் ஆண்டவரே. அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும் அப்பா. பிரிந்து வாழ்கிற குடும்பங்கள் இருப்பார்கள், நல்ல இயேசுவின் நாமத்தால் இணையட்டும் அப்பா, இணையட்டு கத்தாவே. ஆண்டவரே, வேலை இல்லாமல் இருப்பார்கள், நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை கொடுங்கப்பா. நமக்கு ஸ்தோத்திர கத்தாவே. அவர்களை போக்கையும் வரத்தையும் கத்த நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. நமக்கு ஸ்தோத்திர கத்தாவே. அவருடைய எல்லைகளில் சமாதானம் இருக்கட்டும் அப்பா. பிள்ளைகளுக்கு விரோதமாக விசேஷமா எங்க ஊழியக்காரர்களோட கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருக்கு வேணும் நல்ல கிருபைகளை தாங்க, சுகத்தை தாங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக, விசுவாச மக்களுக்கு விரோதமாக, எங்கள் தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி போராடி கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத சத்துருவின் காரியங்களையும் ஆண்டவரே, பிசாசின் தந்திரமான காரியங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஒரு மனமாய் பாதாளத்துல கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கத்தாவே. என் தேவன் நீர் தாமே கத்தாவே. எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் கத்தாவே. எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் ஆண்டவர் நீர். எங்களுக்கு முன்னே சென்று எல்லா கோணல்களையும் செவ்வையாக்குகிற தேவன் அப்பா. நமக்கு ஸ்தோத்திர கத்தாவே. இந்த வருடம் தொடங்கி கடந்த இசப்பா இந்த 6 மாதங்களும் நடத்தின தேவன் ஆண்டவரை பாதுகாத்த தேவன். இனியும் நடத்த, இனியும் பாதுகாத்தே அப்பா, இனியும் ஆசீர்வதிக்க
ஆசீர்வதித்து எங்களுக்கு எனக்கு உண்மையுள்ளவரா இருக்கிறீரே எமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர கத்தாவே. இந்த ஊழியத்தின் வாசலை கத்தர் விரிவாக்குங்கப்பா. இன்னுமாய் கூட மகிமையான காரியங்கள் மகிமையான அரசப்பா ஆண்டவரே இசப்பா அற்புதங்கள் அடையாளங்கள் நிறைவேறட்டும் ஆண்டவரே. அப்பா அநேக ஆத்துமக்கள் இணையட்டும் அப்பா. இன்னும் ஆண்டவரே உலகம் எங்கிலும் இருக்கிறதா எல்லா ஜபத்துல ஈடுபட்டிருக்கிற எல்லாரும் இணையட்டும் கத்தாவே. ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் இதுல இணையட்டும் அப்பா. அநேகருக்கு இது ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலை கத்தனீர் மாற்றுவீராகப்பா. நமக்கு ஸ்தோத்திர கத்தாவே. அப்பா இந்த இசப்பா டெலிகாஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிற காரியத்துல கூட கேட்கிற ஒவ்வொரு இருதயங்களை தொட்டப்படட்டும் அப்பா. ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவர். அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கட்டும் அப்பா. நமக்கு ஸ்தோத்திர கத்தாவே. ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் நடப்பித்ததான அற்புதங்கள் நிறைவேற வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோராச்சா. நமக்கு ஸ்தோத்திர கத்தாவே. ஒவ்வொருவர்த்தரை கத்தர் ஜீவனுள்ள சாட்சியை நிறுத்துங்கப்பா. நமக்கு ஸ்தோத்திர கத்தாவே. அப்பா நாங்கள் நம்புகிறது அவராலே வரும் ஆண்டவரே. எங்களுக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு அப்பா. எங்கள் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது கத்தாவே. எமக்கு ஸ்தோத்திரம் எமக்கு ஸ்தோத்திரம் எமக்கு ஸ்தோத்திர கத்தாவே. அபிஷேகத்தினால எங்களை ஒவ்வொருவரை நிரப்பினரே. எமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர கத்தாவே. அப்பா நாங்கள் பெற்றதான அந்த அபிஷேகத்தை நாங்கள் முடிவு இருந்து காத்துக்கொண்டு உமக்கென்று நாங்கள் ஜீவனுள்ள சாட்சியாய் வாழ எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறையா. அப்பா உலக நாடுகளில் நல்ல சமாதானங்களை தாங்க, நல்ல சீதோஷ நிலைகளை தாங்க, ஒரு பாதுகாப்பை தாங்கப்பா. தேசங்களை நடக்கிறதான எல்லா ஆண்டவரே சப்பா அசம்பாவிதங்கள் தீமையான காரியங்கள் ஆண்டவர் எத்தனை கொடுமையின் காரியங்கள் அப்பா தேசத்துல தலைவிரித்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இப்பேற்பட்ட காரியங்கள் எங்கள் தேசத்தை கத்த நீர் பாதுகாத்துக் கொள்ளுவீராகப்பா. ஆண்டவரே இசப்பா நீர் மனம் இறங்கினால் மாத்திரம் தான் ஆண்டவரே. அப்பா நீர் மனம் இறங்கினால் மாத்திரம் தானப்பா ஆண்டவரே கத்தாவே இசப்பா. தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்ன தகப்பன் ஆண்டவரே. நாங்கள் அடரும் பக்கம் நோக்கி கதறுகிற கத்தாவே. எங்கள் தேசத்திற்கு கத்தர் சேமத்தை தருவீராக. சபைகளை கத்தர் ஆசீர்வதிப்பீராக. ரட்சிக்கப்படுகிறவர்களை கத்தர் அனுதினம் சபையில சேர்த்தார் என்று சொன்னது போல கத்தாவே. ஒவ்வொரு நாளும் சபையில ஆத்துமாக்கள் சேர்க்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே பாதாளத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் பக்கமாய் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிற ஜனங்கள் மனம் திரும்பட்டும் இயேசுவின் நாமத்தினால கத்தாவே. வாலிபர்கள் மனம் திரும்பட்டும் அப்பா ஆண்டவரே. இளைஞர்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. முதியோர்கள் மனம் திரும்பட்டும் அப்பா. சிறு பிள்ளைகள் மனம் திரும்பட்டும் கத்தாவே. மனம் திரும்பட்டும் ஐயா. ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றத்தில் இருக்கிற ஒவ்வொருவரை கத்தாவே மீண்டும் கூட உடைய கல்வாரி நண்பு அவர்களை கட்டி இழுக்கட்டும் ராஜா. நமக்கு ஸ்தோத்திர கத்தாவே. எல்லாவற்றும் திருக்கரங்களிலே தாழ்த்துகிறோம் தாழ்த்துகிறோம் தாழ்த்துகிறப்பா. எல்லா கணத்துக்கும் எல்லா துதிக்கும் எல்லா மகிமைக்கும் நீர் ஒருவர் மாத்திரமே பாத்திரர் ஆண்டவரே. மக்கள் நாங்க நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றும் கருத்துல தாழ்த்துகிறோம். கத்த நீர் மாத்திரம் மகிப்படுங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். Thank you sister. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வழியிலும் பாஸ்டர் ஆண்ட்ரூடத்தில் ஒப்படைப்போம். பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். நாங்கள் எல்லாருமே நாங்கள் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்தாவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட சதா காலமும் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். Thank you everyone and God bless you. Thank you pastor. Thank you pastor. Thank you. God bless you.